ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ட்ஸ் தமிழ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் பேட்ரி பற்றின வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம என்ன பேட்ரி யூஸ் பண்ணுறோம் அந்த அட்ரினோ ப்ராஜெக்ட் ப்ளஸ் எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 6 பேட்டரியும் 2 அடாப்டர் எடுத்துக்குவோம். அதாவது ஒரு லித்தியம் அயான் பேட்ரி 3.7 வோல்ட் இருக்கும். 1200 mAhன்னு அந்த பேட்டரியில் போட்டிருக்கு. பட் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பேட்டரி 3.7 வரனால நமக்கு 11.4 கிட்ட நமக்கு கிடைக்கும். அந்த அவுட்புட் அவ்வளோ கிடைக்கும். இதை வந்து நம்ம 3ஆ போடுறப்ப ஸோ 11.1 கிட்ட வரும். நம்ம அதை வச்சு கன்சியூம் பண்ணிட்டு அட்ரினோ யூனோ போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ஆவதாக இப்போ இந்த 2 அடாப்டர் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்போம். பட் ஒரு அடாப்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடுற அந்த போர்ட்டு மாதிரி கொடுத்துருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம 3 பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி பிஎம்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஒரு சர்க்யூட் மாதிரி இருக்கும். அதோட ஃபோட்டோ நான் சைடில் ஷோ பண்ணுறேன். இந்த பிஎம்எஸ் வந்து நம்ம வெளியே இருந்து வர ஏசி கரண்ட்டை, ஏசி 12 வோல்ட் கரண்ட்டை இந்த பேட்டரிக்கு ஏற்றாப்புல மாற்றி தரும். ஸோ அதுதான் அந்த பிஎம்எஸ். அதை நான் வெளியே சர்க்யூட் தெரிஞ்சால் ஏதாவது அன்சேஃப்டியாக இருக்குன்னு உள்ளே டேப் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா வெளியே அவ்வளோவா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 3 பேட்டரியை ஃபிட் பண்ணி எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதிலேயே ஷோ பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 பேட்டரி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். இந்த போர்ட் இருக்குது பாருங்கள், இதில் தான் இந்த அடாப்டரை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் வந்து 3 பேட்டரி கொடுக்கணும். செட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடாப்டர் எடுத்துடலாம். ஸோ இதான் அந்த அடாப்டரு 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் அடாப்டரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி அதை வந்து நம்ம பேட்டரி கொடுக்கறனால இது அடாப்டர் யூஸ் ஆகுது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பவர் சாக்கெட்டில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த 2 பின் மாதிரி இருக்கும். அதில் எது பெரிய பின்னோ அதை வந்து இந்த ப்ளக்கோட நம்ம எது ஃபிட் ஆகுதோ அதை கொடுத்துக்குறோம். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 to 3 ஹவர்ஸில் சார்ஜ் ஆயிரும், ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.